ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து இவ்ளோ பெரிய மழையிலயும் எங்க ரெடி ஆயிட்டு போயிட்டுருக்கேன்னா, ஒரு 1970ஸ்ல கட்டுன ஒரு வீட்ட வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணலாங்கிறதுக்காக என்னோட ஹெல்ப்பர கூட்டிட்டு நான் போயிருக்கேங்க. ஆ ஆக்சுவலா அது வந்து ஒரு டெமாலிஷ் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ அத ஃபுல்லாவே டெமாலிஷ் பண்ணிட்டு, நியூவா கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அந்த இடத்த வாங்குனோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ட்ரீஸ் அது மாரி இருக்கனால எங்கேயோ அவுட்டர்லாம் நெனைக்காதீங்க. நுங்கம்பாக்கத்துல தான் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லா பாதி தான் வீடு, பாதி ஃபுல்லா காடு மாதிரி அவ்ளோ மரத்த வளர்த்து வச்சிருக்காங்க. எனக்கு அதுக்கப்புறம் அங்க போகவே பயமா இருக்கும். கீழ கால் எடுத்து வைக்கிறதுக்கே. என்னென்ன பூச்சி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியாது இல்லையா? ஸோ கரெக்ட்டா அந்த மேடை மேல மட்டும் ஒரு வாக் பண்ணிட்டு, அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். அவ்வளோதான். ஸோ இது பார்க்கும்போது பார்த்தா, தொட்டாவே எல்லாமே தல மேல விழுந்துரும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு இருக்கு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த காலத்து 1970ஸ்ல இப்படிதான் மோட்டர் இருக்கும் போல இருக்குன்னு நெனச்சுட்டு, அத கொஞ்ச நேரம் போட்டு விட்டுட்டு வந்தேன். ஜஸ்ட் சும்மா ஒரு வீடியோ ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு பார்க்கலான்ட்டு, அவங்க பாட்டுக்கு கூட்டிட்டு பெருக்கிட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு என் வேலையா ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். பின்னாடி கார்டன்ல இருந்து அவ்ளோ கருவேப்பிலைய பறிச்சுட்டு வந்தோம். கருவேப்பில இந்த மொரிங்கா இதெல்லாம் போட்டு வந்து நான் ஒரு பொடி அரைச்சு நான் எப்போதும் சாப்பிடுவேன். எனக்கு அயர்ன் கன்டென்ட்டுக்காக. ஸோ அதுக்காக அத வந்து பண்ணிட்டு, ஸோ வீட ஃபுல்லாவே சுத்தம் பண்ணோம். என்ன சுத்தம் பண்ணாலுமே தூசி வந்துட்டு தான் இருக்கும். பரவாயில்லன்னு சுத்தம் பண்ணிட்டு, ஓரளவு நீட் பண்ணிட்டு, வெளிலலாம் ஓரளவு நீட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கிச்சன்ல பம்ப் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ட்ரவுட் வர சமயத்துல தண்ணி வந்து கஷ்டம் வராம இருக்கணுங்கிறதுக்காக. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாக்ல உங்கள நான் பார்க்குறேன். பாய்.